வணக்கம் நண்பர்களே. பெர்த் மைதானத்தில் ஒரு டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் மிக முக்கியமான டெஸ்ட் போட்டி ஒன்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. 9 மாதங்களுக்கு பிறகு டிம் பெயின் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணிக்கு முதலாவது வெற்றி. டிம் பெயின் தலைமையிலான புதிய ஆஸ்திரேலியாவுக்கு இது முதலாவது வெற்றி. இது மட்டுமில்லாமல் ஜஸ்டின் லங்கரின் பயிற்றுவிப்பின் கீழே இந்த ஆஸ்திரேலிய அணி தங்களுடைய எழுச்சியை காட்டுவதற்கான வாய்ப்பு இந்த தொடரில் இருக்கிறதா என்ற சந்தேகம் பலருக்கு இருந்தது. அதுவும் ஜஸ்டின் லங்கரின் சொந்த மாநிலத்தில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் வைத்தே இந்த வெற்றி பெறப்பட்டிருப்பது மிக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. அதுவும் உலகத்தின் முதல் தர அணிக்கு எதிராக. இந்த வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு புதிய சகாப்தத்தை நம்பிக்கையோடு திறந்து வைத்திருக்கிறதோ, அதுபோல இந்திய அணிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக இந்த வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கான வெற்றி இந்தியாவுக்கான தோல்வியாக தென்படுகிறது. இந்த வருடத்தில் விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி ஆகியோரின் ஒற்றுமை வெளிப்பாட்டின் அமைய இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்ற 7வது தோல்வியாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் வரலாற்றில் ஒரு வருடத்தில் பெறப்பட்ட 3வது அதிகூடிய தோல்விகளை கொண்ட வருடமாக இது அமைந்திருப்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இந்தியாவின் தோல்வியானது இந்த போட்டியின் முதலிலேயே எழுதப்பட்ட விதியாக மாறிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக போட்டிக்கு முன்னதாக இந்தியாவின் 2 முக்கியமான வீரர்கள் இந்த போட்டியில் விளையாட முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஒருவர் ரவிச்சந்திரன் அஸ்வின், இன்னொரு ரோஹித் சர்மா. 2 பேரும் நிச்சயமாக இந்த போட்டியில் விளையாடி இருக்க வேண்டியவர்கள். உபாதைகள் காரணமாக 2 பேரும் வெளியேற இந்தியா எடுத்த முடிவு முதலில் அவர்களுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக அமைந்தது. ஆஸ்திரேலியாவின் நேத்தன் லயன் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி எவ்வாறு பெரிய பங்களிப்பை இந்த போட்டியில் வழங்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அவருக்கு தான் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது வழங்கப்பட்டது. இந்த போட்டிக்கான பில்டப் ஆரம்பத்திலேயே எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியா பயிற்றுவிப்பாளர் ஜஸ்டின் லங்கர் மூலமாக. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளும் மிச்சல் ஸ்டாக் போன்ற குழுவினர் தாங்கள் இழந்ததை மீண்டும் மீட்டு தரப்போகின்றார்கள் அவர்களுக்கு சாதகமான ஆடுகளத்தில் என்று. எகரும் பந்து வேகமாக செல்லும். அதுபோல இதுவரைக்கும் உலகத்தில் முன்பு இருந்த பெர்த் மைதானம் போல, அது பக்கத்திலே இருக்கின்ற வெக்கா மைதானம், அந்த மைதானம் போலவே இந்த புதிய மைதானமானது டிராப்பின் பிச்சாக எங்கேயோ செய்த ஆடுகளம் ஒன்றை இங்கே மைதானத்தில் இட்டு நிரப்பி இருந்தாலும் கூட வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தகுந்த சாதக தன்மையை வழங்கும் என்ற அடிப்படையில் ஒரு மாயை போன்ற ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் அது மாயை என்று சொல்ல முடியாது. காரணம், 2 பக்க வேகப்பந்து வீச்சாளர்களும் துடுப்பாட்ட வீரர்களை சிரமத்துக்குள்ளாக்கி இருந்தார்கள். ஆனால் இந்த ஆடுகளத்திலும் நேத்தன் லயன் காட்டிய விற்பனத்துவம், அவரது சுழல் பந்து வீச்சின் அனுபவம், அதுபோல மிக லாபகமாக அவர் வீசி 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியது இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைந்தது. இந்தியா விட்டு தவறு அங்கேதான். அஸ்வின் இல்லாவிட்டால் ஜடேஜா என்ற ஒரு முழுநேர சுழல் பந்து வீச்சாளரையாவது கொண்டு வந்திருக்கலாம். அவரும் துடுப்படுத்தாடக்கூடிய வல்லமை பொருந்தியவர். ஆனால் இந்தியா எடுத்த முடிவு இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இந்தியா கொண்டு வந்த உமேஷ் யாதவினால் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போட்டியில் கொண்டு வர முடியவில்லை. முதலாம் இன்னிங்ஸில் ஹனுமா விகாரி ஒரு பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இது இந்தியா விட்ட முதலாவது தவறு. மிகப்பெரிய 2வது மாபெரும் சறுக்கலாக இது அமைந்து கொண்டது. 2வதல்ல, இந்தியா 5வது தடவையாக இவ்வாறான தெரிவு சிக்கல் ஒன்றில் மாட்டியிருக்கிறது என்பது இந்த வருடத்தில் நிரூபணமான விடயம். ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் வைத்து ரஹானியை 2 போட்டியில் இந்தியா அணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. பதிலாக ஃபார்மில் இருந்த ரோஹித் சர்மாவை அணிக்குள்ளே கொண்டு வர முடிவை இந்தியா எடுத்திருந்தது. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை கொடுத்திருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கிலாந்தில் வைத்து புஜாராவை இந்தியா விளையாட விடாமல் விட்டது. அங்கேயும் ஒரு சறுக்கல். லோர்ட்ஸ் மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளத்தில் சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை அணிக்குள்ளே கொண்டு வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். பெர்த் மைதானத்தில் இப்பொழுது சுழல் பந்து வீச்சாளர் ஒருவரும் இல்லாமல் விளையாடி இந்தியா தமது தலையில் தாமே மண்ணை வாரி போட்டுகின்றார்கள். போதாக்குறைக்கு தென்னாப்பிரிக்காவிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு தடவை 5 வேகப்பந்து வீச்சாளர்களோடு இந்தியா விளையாடி மண் கவி இருந்தது. இந்தியாவின் இந்த தெரிவு சிக்கல் எப்போது தீரப்போகிறது என்று கேள்வி எழுகின்றது. குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் வைத்து இந்தியா அடிக்கடி இந்த தெரிவு சிக்கல்களில் சிக்கிக் கொள்கின்றது. அதுபோல வெளிநாட்டு மண்ணில் இந்தியா இந்த வருடத்தில் துரத்தி அடிக்க போய் கண்ட 5வது தோல்வியாகவும் இந்த தோல்வி அமைந்திருப்பது இங்கே முக்கியமானது. இது இந்தியாவுக்கு சரித்திரபூர்வமான, இந்தியா ஆஸ்திரேலியாவில் வைத்து இதுவரைக்கும் வெல்லாத ஒரு தொடர் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கின்றது என்பது உண்மை. 2வது இந்தியா விட்டு தவறாக நாங்கள் நினைப்பது விராட் கோலியின் தேவையில்லாத ஆக்ரோஷம். இந்த ஆக்ரோஷம் மூலமாக விராட் கோலி இம்முறை ஆஸ்திரேலிய ஊடகங்களின் பகையை சம்பாதித்துக் கொண்டதோடு தனது கவனச்சிதறலையும் அவர் மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக ஆஸ்திரேலிய அணி தலைவர் டிம் பெயினுடனான அவரது மோதல், கிட்டத்தட்ட உடல் அசைவுகள், நெஞ்சோடு நெஞ்சு 2 பேரும் மோதிக்கொண்டது ஆக்ரோஷமான மோதல் மூலமாக லாபம் என்னவோ ஆஸ்திரேலியாவுக்கு தான். ஆஸ்திரேலியர்கள் இவ்வாறான மோதல்களில் மற்றவர்களின் மனத்தூண்டல்களை கிண்டிவிட்டு அதன் மூலமாக தாங்கள் தங்கள் பக்க சாதகத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள்.
டிம் பெயினின் தலைமையிலான ஆஸ்திரேலியா ஜஸ்டின் லங்கரின் பயிற்றுவிப்பின் கீழே புதிய கலாச்சாரத்தின் கீழே நாங்கள் தனியே போட்டியில் வெற்றியை பெற கண்ணியமான வழிமுறைகளை மட்டும் பின்பற்றப் போகின்றோம் என்று சொல்லி வந்தாலும் அவர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த விஷமத்தனத்தை விராட் கோலி தேவையில்லாமல் தன்னுடைய ஆக்ரோஷம் மூலமாக தூண்டிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகத்தன்மையாக அமைந்தது. இந்தியாவின் பக்கம் அது கொஞ்சம் பலவீனமாக போனது. என்னதான் விராட் கோலி தன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டியிருந்தாலும் ரிஷப் பண்ட் விக்கெட் காப்பாளராக இருந்து ஸ்டம்புக்கு பின்னால் இருந்து ஆஸ்திரேலியர்களை சீண்டுகின்ற விஷம கதைகளை சொன்னாலும் சாதகம் என்னவோ கிடைத்தது ஆஸ்திரேலியாவுக்கு தான். பாருங்கள், டிம் பெயின் 2 இன்னிங்ஸிலும் தன்னுடைய ஓட்டப்பிரதிகள் மூலமாகவும் தன்னை நிரூபித்து காட்டிக்கொண்டார். மறுபக்கம் லேத்தன் லைனின் 8 விக்கெட்டுகள் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது, கவனிக்கக்கூடியது. அதுபோல வேகப்பந்து வீச்சாளர்களும் தங்களது பவுன்ஸ் எதிரல் பந்துகள் மூலமாக இந்திய பந்து வீச்சாளர்களை விட தாங்கள் ஒருபடி மேவி இருந்ததை காட்டியிருந்தார்கள். இது ஆஸ்திரேலியர்களுக்கு இன்னொரு டிப் ஒன்றை கொடுத்திருக்கின்றது போல தெரிகின்றது. தொடர்ந்து வரப்போகின்ற மெல்பர்ன் சிட்னி போட்டிகளிலும் இதை அவர்கள் தங்களுடைய மிகப்பெரும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும். காரணம், நேதன் லயன் ஒரு பக்கம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளத்திலும் தன்னுடைய சுழல் வித்தையை காட்ட காத்திருக்கின்றார். ஆனால் இந்தியாவுக்கு இந்த தோல்வியானது இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அடியாக அமைந்தது. காரணம், முதல் போட்டியில் பிரகாசித்திருந்த புஜாரா, ரஹானே ஆகியோர் 2ஆம் போட்டியில் தடுமாறி இருந்தார்கள். ரஹானே ஒரு அரைச்சதம் பெற்றிருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு பாருங்கள், முதலாம் இன்னிங்ஸில் ஹாரிஸின் 70 ஓட்டங்கள், அதுபோல ஹெட்டின் அரைச்சதம் உதவி இருந்தது. பெயின் 2 இன்னிங்ஸிலும் முறையே 38 மற்றும் 37 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார். இந்தியாவுக்கு முதலாம் இன்னிங்ஸில் பிரகாசித்தது விராட் கோலியின் அற்புதமான சதம், 123 ஓட்டங்கள். அவரது பிடியெடுப்பு பற்றிய சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு துணையாக வந்தது தனியே ரஹானே மட்டும்தான். 2ஆம் இன்னிங்ஸில் கவாஜாவின் 72 ஓட்டங்களோடு அணித்தலைவர் பெயின் நின்று ஒரு இடைப்பாட்டம் புரிந்து ஆஸ்திரேலிய அணியை சிக்கல் இருந்து மீட்டு இந்திய அணிக்கு சிக்கல் தரக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்றை வழங்கியிருந்தார். 2ஆம் இன்னிங்ஸ் நீங்களே பார்த்திருப்பீர்கள். இந்தியா 140 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்டார்க்கும் கமின்ஸும் ஹேசல்வுடும் ஒரு பக்கம் விக்கெட்டுகளை உடைக்க, மறுபக்கம் லயன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி தான் கோட் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய பட்டம், உலகத்தின் மிகச்சிறந்த கிரேட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லப்படுகின்ற அப்படியான அந்த பட்டத்தை தனதாக்கியது. இப்பொழுது அவர் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்து அடைத்துக் கொள்ள. காரணம், 2ஆம் இன்னிங்ஸில் அவர் கோலியின் விக்கெட்டை வீழ்த்தியதும் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல பாண்டின் விக்கெட்டையும் அவர் தான் வீழ்த்தியிருந்தார். முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்த அவர் உதவியாக இருந்திருந்தார். இப்பொழுது மெல்பர்னுக்கு போட்டி நகரப் போகின்றது. மெல்பர்னில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி, உண்மையில் ஒரு குத்துச்சண்டை போட்டி போலத்தான் அந்த போட்டி அமைய போகிறது போல தெரிகின்றது. 2 வீரர்களும் 2 அணிகளும் மோதிக்கொள்ள போன்றார்கள். இப்போது தொடங்கி அந்த ஆக்ரோஷமான மோதல் அங்கே செல்ல போன்றது. இதைவிட ஆஸ்திரேலியர்கள் இம்முறை பயன்படுத்துகின்ற நவீன நுட்பங்கள், வீரர்கள் பேசுவதெல்லாம் எங்களுக்கு போட்டியை நேரலையில் பார்க்கும் போது கேட்பது போலவே வீரர்களின் தனிப்பட்ட காணொலிகள், மைதானங்களில் நடக்கின்ற விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கின்ற விஷயங்களையும் வெளியே இப்பொழுது கசிய விட்டுக் கொடுக்கிறார்கள். இதிலே அகப்பட்டுக் கொண்டது இஷாந்த் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு இடையிலான சின்ன வாக்குவாத மோதல். ஹிந்தியில் இடம்பெற்ற அந்த வாக்குவாத மோதல் தனிப்பட்ட ஈகோ தகராறு போல இப்பொழுது வெளியே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஹிந்தியில் இடம்பெற்ற அந்த மோதலை மொழிபெயர்த்து வேறு விட்டிருக்கின்றார்கள். இதனால் சிக்கலும் மனத்தாங்கலும் உள்ளே பிளவுகளும் வரப்போவது இந்தியாவுக்கு தான். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம் உண்டு. ஹார்திக் பாண்டியா மீண்டும் இந்திய குழாமோடு சேர்ந்து கொள்கின்றார். அவர் உபாதையில் இருந்து மீண்டு இந்தியாவின் ரஞ்சிக்கண்ண போட்டியில் பரோடா அணிக்காக 8 விக்கெட்டுகளையும் ஒரு போட்டியில் வீழ்த்தி, அதுபோல 70க்கும் மேற்பட்ட ஓட்டங்களையும் பெற்று நல்ல ஃபோமோடு வந்து இந்தியாவுக்கு சேர்ந்து கொள்ள போகிறார். இந்தியாவுக்கு அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இலக்கம் அல்லது 8ஆம் இலக்கத்தில் ஒரு சகோதர வீரரை சேர்க்கின்ற வாய்ப்பு மெல்பர்ன் போட்டிக்கு கிடைத்திருக்கின்றது. இதை இந்தியா எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. மறுபக்கம் இந்தியாவுக்கு தலைவலி தருகின்ற ஒரு விடயத்தை எவ்வாறு இந்தியா தீர்க்கப் போகிறது என்பதுதான் கேள்வி. அஸ்வின் அடுத்த போட்டிக்கு தயாராகி விடுவாரா என்பது ஒன்று. இன்னும் ஒன்று, இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்கின்ற சிக்கல். போதா குறைக்க பிருத்திவி ஷா வேறு இனி இந்த டெஸ்ட் போட்டியின் இந்த டெஸ்டோடன் அடுத்த 2 போட்டிகளுக்கு அவர் உடல் தகுதி பெற மாட்டார் என்று சொல்லி மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். எனவே இந்தியா விஜய் மற்றும் ராகுல் ஆகியோரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா அதே 13 பேர் கொண்ட குழாமைத்தான் அடுத்த 2 போட்டிகளுக்கும் தெரிவு செய்திருக்கின்றது. இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் சில வேளைகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முதல் 2 போட்டிகளில் தடமாறிய பீட்டர் ஹான்ஸ்காம் தன்னுடைய கடத்தடுப்பு மூலமாக மிகச் சிறப்பாக இன்றும் ஒரு பிடி ஒன்றை அற்புதமாக எடுத்து போட்டியை முடித்துக் கொண்டார். அவருக்கு பதிலாக அணிக்குள்ளே சகோதர வீரர் மிச்சல் மாஷை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்கலாம். மெல்பர்ன் போட்டி மிகப்பெரிய ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும். இன்று இடம்பெற்று முடிந்த இந்த பெர்த் டெஸ்ட் போட்டி பற்றிய என்னுடைய முதலாவது காணொளி, அந்த போட்டி பற்றிய முன்னாய்வு பற்றி கொஞ்சம் பாருங்கள். அதிலே சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அவை இம்முறை பெர்த் போட்டியில் நடந்திருந்தன. நாளைய தினம் ஒரு சிறப்பு காணொலி உங்களுக்காக வரும். நிச்சயமாக அது இந்த இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான வெலிங்டன் போட்டி பற்றிய விவரங்களை கொண்டு வரலாம் என்று எண்ணியிருக்கிறேன். ஐபிஎல் ரசிகர்கள் பல பேர் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த ஐபிஎல் ஏலம் பற்றியும் இம்முறை 2019 அடுத்த ஆண்டு இடம்பெற போகிற ஐபிஎல் பற்றியும் சில விஷயங்களை சொல்லுமாறு, முடிந்தால் அது பற்றியும் ஒரு காணொலி தர முயற்சிக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல். அதுபோல உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்கள், கருத்தோட்டங்கள் தான் ஆரோக்கியமாக இப்படியான காணொலிகளை தொடர்ந்தும் கொண்டு செல்ல எனக்கு உதவும். அதுபோல
நான் தவறவிட்ட சில விஷயங்களை இல்லாவிட்டால் நான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்களை கூட நீங்கள் சுட்டிக்காட்டுவதாக அமையும். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு கிரிக்கெட் காணொளி நாளைய தினம் சந்திப்போம்.